ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு முக்கியமாக தேர்ட் நான் அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மூதாதையர்களோட பிளெஸிங்ஸ் இருந்தால் தான் இது பார்க்க முடியும். ஏன்னா நேற்று நைட்டு அவங்களுடைய தாட் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த பிளெஸிங்ஸ் அவங்களோட பிளெஸிங்ஸ் இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நேற்று நைட் நான் சொல்கிறேன், அது சஸ்பெண்ட். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இது பைல் 1 அண்ட் இது பார்த்தீங்கன்னா பைல் 2. இது இந்த டெட் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ்லேருந்து, பட் ஆனால் நான் சோல்மேட்டுக்கும் சேர்த்து 2 பேருக்குமே கைடன்ஸ் கொடுக்குறேன் இந்த கார்டை வச்சு. ஓகேங்களா? இது பைல் 1, இது பைல் 2. ஓகேங்களா? கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, இந்த பைல் 1க்கான பவுண்டரிஸ் 24. இது 24 ஹெல்த்தி பவுண்டரிஸ் ஆர் நீடட் ஃபார் லவ் டு க்ரோ ஸ்ட்ராங். இந்த டெக்கில் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா? சிம்பிள் வேர்டு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த கார்டு எனக்கு பிடிச்சிச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற ஹெல்த்தி பவுண்டரிஸ் அதுதான் லவ் வளர வைக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? மற்ற கார்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும், இது டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த பிக்சர் அழகா இருக்கும். ஸோ தேவைன்னா வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஹெல்த்தி பவுண்டரிஸ் ஆர் நீடட். உங்களுக்குள்ள பவுண்டரி இருக்கு அப்படின்னா அது ஹெல்த்தியா இருக்கணும். ஓகேங்களா? நல்ல விதமா இருக்கணும். ஆனா கெட்ட விதமா ஈகோல உங்க 2 பேரும் கிளாஷ் ஆயிருக்கு அப்படின்னா அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துட்டு நல்ல பவுண்டரிஸ் உங்களுக்குள்ள வச்சிங்க அப்படின்னா இந்த உறவு நீடிக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? பைல் 1 சூஸ் பண்ணுவாங்க. பைல் 2 சூஸ் பண்ணுவாங்க. நீங்க இது 25. ஓகேங்களா? கார்டு பாத்தீங்கன்னா 24 25 கண்டினியூஸா இருக்கு. ஓகேங்களா? உங்க லைஃப்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா பைல் 1 பார்க்கலாம், பைல் 2 பார்க்க சான்ஸ் இருக்கு. வெயிட்டிங் ஃபார், நீங்க ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னா அது நல்லதுக்கு தான் அப்படின்றாங்க. பேஷண்ட் இஸ் ரிவார்டட், யுவர் ஹார்ட் இஸ் பீயிங் சப்போர்ட்டட். உங்களுக்கு இதையும் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு உங்களுடைய பொறுமைக்கு. ஓகேங்களா? உங்களுடைய பொறுமையோட பரிசுக்காக உங்க ஹார்ட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கு கைடன்ஸ் கார்டுல கொடுத்துருப்பாங்க. 25 24 செகண்ட்ஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க நான் 24க்கு சொல்லிடுறேன். த பவுண்டரிஸ் தானே. ப்ரொடக்ட் யுவர் பீஸ் ஓன் ஸ்டேயிங் ஓப்பன் டு லவ். உங்களை நீங்க பாதுகாத்துங்க, அதே சமயம் உங்களோட அமைதி, நீங்க ஓப்பனா உங்களுடைய லவ் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? 24க்கு. ஓகேவா? 25க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகேங்களா, இதுல நிறைய 2-3 லைன் கொடுத்துருக்காங்க. நான் ஷார்ட்டா சொல்லிட்டு. ஓகேங்களா? 25க்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, பேஷண்ட் பிரிங் த லவ் இன்டு சேஃப். உங்களுடைய பொறுமை உங்களுடைய அன்பான அவங்களை கூட்டிட்டு வருன்றாங்க. அதே போய்டிக் லவ் அட்வைஸ் குட் திங்ஸ் க்ரோ இன் பேஷன். பொறுமையா இருந்தாதான் நல்ல ஒரு விஷயம் நடக்கும்ன்றாங்க. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல நினைச்சேன். ஓகேங்களா? பைல் 1 பைல் 2 பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? டிஃப்ரெண்டான கார்டு. இதை பார்த்த உடனே எனக்கு என்னாச்சு, ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகேங்களா? சரி, லாஸ்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்களா? நேற்று நைட்டு தேர்ட் ஐல என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன். ஓகேங்களா? நான் உட்காந்துருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 3வது தேர்ட் ஐ இருக்கு இல்லையா, அது ரொம்ப இதுவாகி அது ஓப்பன் ஸ்டேஜா ஐ டோன்ட் நோ. பட் ஆனா இவ்வளோ வருஷமா எனக்கு ரோம் சக்கரை மட்டும் எப்பனா ஒரு டைம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். பட் ஆனால்
தேர்ட் ஐ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் வந்து இது ஆச்சு. ஸோ யாருக்குன்னா ஒரு பர்சனுக்கு வந்து இது பொருந்தலாம். நேற்று நைட் தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வந்து தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இன்னொரு கருத்து என்னன்னா வந்து அதுல வந்து நம்மளுக்கு என்ன யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க ஓகேங்களா, அவங்கள அதுல ட்ரீம்ஸ் மூலமாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க ஓகேங்களா. ஹையர் செல்ஃபா இருக்கட்டும், அவங்க ஸ்பிரிட் டீம்ஸ் யாரோ ஒருத்தர், முக்கியமா முன்னோர்கள், மூதாதைகள் ஓகேங்களா. நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், இது நம்பிக்கை இருக்கிறவங்க பாருங்க, நம்பிக்கை இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இந்த ரீடிங்ல ஓகேங்களா. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் ஓகேங்களா. ஓகே, டைட்டில் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. டைட்டில் என்னன்னா, நீங்க லவ் பண்ற பர்சன்ஸ் வந்து எதனால வந்து உங்களை விட்டு விலகி இருக்கிறாங்க ஓகேங்களா, அதுதான் ஓகேங்களா. இந்த ரீடிங் தான் ஓகேங்களா. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. பாய்.